ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 22/3/2024 சனிக்கிழமை. நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 10ஆம் நாள், உத்தராயணம், சுக்லபக்ஷம், சதுர்த்தசி, கீழ்நோக்கு நாள். உலக வானியல் தினம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். மீன லக்னம், இருப்பு 3 நாழிகை 1 வினாடி. சூரிய உதயம் காலை 6:20 மணிக்கு. கரணன் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திதி இன்று காலை 9:12 மணி வரை திரையோதசி, அதன் பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று காலை 6 மணி 8 நிமிடங்கள் வரை மகம், அதன் பின்பு பூரம். நாமயோகம் இன்று இரவு 7:56 மணி வரை சூலம், அதன் பின்பு கண்டம். கரணம் இன்று காலை 9:12 மணி வரை தைத்துலம், அதன் பின்பு இரவு 10:14 மணி வரை கரஜை, அதன் பின்பு வணிஜை. யோகம் இன்று காலை 6 மணி 8 நிமிடங்கள் வரை யோகம் நன்றாக இல்லை, அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். கடன்களை திருப்பித் தருவதாக இருந்தால் காலை 8 மணி முதல் 9 மணி வரையிலும், பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரையிலுமான அதி அற்புதமான செவ்வாய் கோரையில் திருப்பிக் கொடுப்பது உத்தமம். இன்று சனிக்கிழமை என்பதால் பெருமாளையும் தாயாரையும் சேவிக்கிறது ரொம்ப விசேஷம். ஆஞ்சநேய சுவாமி கண்டிப்பா பண்ணணும். ஏன்னா ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ண ராமர் அங்க கூட வருவார். ராமர் வந்தாலே சீதா வந்துடுவார், சீதா வந்தாலே லக்ஷ்மணன், பரதன் எல்லாருமே வந்துடுவார். இந்த மாதிரி ஒன்னொன்னும் ரொம்ப விசேஷம். அதனால ஆஞ்சநேய சுவாமியை மனசார தியானம் பண்ணுங்கோ. அடுத்தபடியா பெருமாளுக்கும் தாயாருக்கும் துளசி மாலை கொண்டு சேவிச்சுட்டு வாங்கோ. அது பெரிய புண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தபடியா இந்த பக்கம் சிவன் கோயிலுக்கு வந்துருங்க. சிவா விஷ்ணு கோயில் போயிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். ஏன்னா நவகிரகமும் அங்க இருக்கும். அதனால இந்த நவகிரகத்துல இருக்கிற ஆயுள்காரகராகிய ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கு எள் தீபமேற்றி வழிபாட காரிய தடைகள் விலகும். அதான் இன்னைக்கு எள் தீபமேற்றி வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது. சில பேர் கேட்கலாம், எனக்கு சனீஸ்வர பகவான் நல்ல அனுகூலமா தானே இருக்கார், நான் ஏன் ஏத்தணும் அப்படின்னு. பட் ஏத்துறது நல்லது தானே. இப்ப நம்ம இன்னைக்கு சாப்பிட்டுட்டோம், நல்ல திவ்யமா இருக்கு அப்படின்னாலும் ஏதாவது ஒண்ணு பட்சணம் எடுத்துன்னு வந்து கொடுத்தா உடனே நம்ம வாங்கிக்கிறோமோனோ, அது மாதிரி எப்படிதான் இருந்தாலும் பகவான் நல்ல அனுகிரகம் இருக்கு அப்படின்னா தாராளமா பண்ண இன்னும் அனுகிரகம் நிறைய விருத்தி ஆகும். பிரச்சனைகள் இருக்குன்னா பிரச்சனைகள் குறையும். அதனால இன்னைக்கு சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபமேற்றி வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம். இன்று ஒரு தகவல். அறிவும் ஒழுக்கமும் வாழ்க்கையின் 2 சக்கரங்கள். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள். மேஷராசியில் குரு, சிம்மராசியில் சந்திரன், கன்னிராசியில் கேது, கும்பராசியில் சனி, செவ்வாய் மற்றும் சுக்கிரன், மீனராசியில் ராகு, புதன் மற்றும் சூரியன் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கும். ஏன்னா 5ஆம் இடமாகிய பஞ்சமஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்னைக்கு குடும்பத்துல ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் இருக்கும். குழந்தைகள் ரொம்ப ஆசையா உங்ககிட்ட நெருங்கி வருவாங்க. அதே மாதிரி கணவன் மனைவி உறவு குழந்தைகளின் மூலம் சந்தோஷமாக அமையும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் சில முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு குழந்தைகள் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சிறப்படைவதற்கு சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எல்லா முயற்சிகளும் பலிதமாகும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பச்சை. வணங்க வேண்டியதும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம்
அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இன்னைக்கு இருக்கார். அதனாலே இன்னைக்கு குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை இருக்கும். அதுவும் நீங்கள் நினைக்கிற காரியங்கள்ல இன்னைக்கு அற்புதமாகவும் நிறைவேறும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம். ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸாவது வாங்கிடுவீங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு நாள். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் இன்னைக்கு எதிர்பார்க்கிற அந்த பயணங்கள் ஏற்படலாம். ரொம்ப நாளாக சில முக்கியமாக பயணம் ஏற்படணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அந்த பயணங்கள் இப்போ மேல் அதிகாரிகளின் மூலம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையான போக்கு உண்டாகும். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் சில முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் உற்றார் உறவினர்களின் வருகை கண்டு மனமகிழ்ந்து போவார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சிறப்படைவதற்கு சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சந்தனம். வழங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் தைரியத்துக்கு குறைவே கிடையாது. அதனாலே இன்னைக்கு குடும்பத்தில் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை அப்படியே கேட்டு நடப்பாங்க. கணவன் மனைவி ஒற்றுமை இன்னைக்கு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குங்க, கவலைப்பட வேண்டாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நற்பெயர் பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் சில நேரங்களில் அதிரடி திருப்பங்களுடன் அதிரடியான வெற்றியை கொடுக்கும். அரசியல்வாதிகள் வேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு எடுக்கும் முயற்சிகள் பலிதமாகும். வருமானம் ஓரளவிற்கு திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு மனதிற்கினிய சம்பவங்கள் நடைபெறலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் சுவாமி. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் சூப்பரான நாள் தான். தனவாக்கு குடும்பஸ்தானமாகி 2ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்னைக்கு குடும்பத்தில் அப்படி ஒரு அந்யோன்யம் அதிகமாக இருக்கும். குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப அனுசரணையாக இருப்பாங்க. அதுவும் இன்னைக்கு கணவன் மனைவி ஒற்றுமைங்கும் போது கண்படாமல் பார்த்துக்கணும். அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த வாழ்க்கை துணை அப்படியே கேட்பாங்க. அதனாலே இன்றைக்கி ஒரு குடும்பத்தில் சந்தோஷமான ஒரு சூழல் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் விரும்பிய சலுகைகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் ரொம்ப லாபகரமாக செல்லும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் குதூகலமாக காணப்படுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு சிறப்பான சூழ்நிலை நிலவும். அலுவலகத்தில் வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் கூடும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்ம ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகும். ஏன்னா ஜென்மராசியில் சந்திர பகவான் இருந்தால் கூட இந்த சந்திர பகவானை குரு பகவான் தன்னோட 5ஆம் பார்வையாக பார்த்துட்டு இருக்கார். அதனாலே இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுவும் வண்டி எடுத்துட்டு மனசில் சந்தோஷம் இருக்குன்னு சர்ன்னு ஓட்டப்படாது. சரியா? கொஞ்சம் கவனமாக ஓட்டுறது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் இன்னைக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும், அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும். எப்படி? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? குழப்பங்கள் இருந்தாலும் குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷமான ஒரு சூழலும் உங்களுக்கு இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம். தொழில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு சிறப்பான சூழ்நிலை நிலவும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்படைவதற்கு சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் கவனம் சிதற வேண்டாம். வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி வரலாம். உடல் ஆரோக்கியம் சிறப்படைவதற்கு உணவு கட்டுப்பாட்டை தேர்ந்தெடுங்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு நினைத்த காரியங்கள் அருமையாக நிறைவேறும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான்.
காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான நாள். ஏன்னா அயனசயன போகஸ்தானமாகிய 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்காங்களே, ஆஹா தூள் கிளப்புவீங்க இன்னைக்கு. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். குடும்பம் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். குடும்பத்துக்கு தேவையான சில விலை உயர்ந்த பொருள்லாம் வாங்குவீங்க. அப்புறம் என்ன, ரொம்ப நாளா டிவி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, அந்த டிவி எல்லாம் கொஞ்சம் பெருசாவே வாங்குவீங்க. கடையில் போனீங்கன்னா ஏகப்பட்ட டிவி, நீங்க சின்னதா வாங்கணும்னு போவீங்க. ஆனா உங்க மனசுல ராகு பகவான் பிரம்மாண்டமா வாங்கணும்னு ஒரு முடிவை கொடுப்பார். அதனாலே நீங்க பிரம்மாண்டமா வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை நிலவும். உத்தியோகத்தில் பயணங்கள் ஏற்படும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற சிந்தனை அதிகரிக்கும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் குதூகலமாக காணப்படுவார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேர்ந்தாலும் செலவுகளும் அணிவகுத்து நின்று டான்ஸ் ஆடும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு செலவுகள் காத்திருக்கிறது. இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். எனதுமை துலாம் ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால நீங்க நினைக்கிற காரியங்கள் அற்புதமா நிறைவேறும். குடும்பத்துல சந்தோஷமான சூழல் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்க்கும் சில உயர்வுகள் வந்து சேரலாம். தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு கணவனின் ஆதரவு அருமையாக வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிந்து மேல் அதிகாரிகளிடம் நற்பெயர் பெறுவீர்கள். வருமானம் நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேரலாம். சிலருக்கு இருமடங்கு ஆகும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு முயற்சிகள் பலிதமாகும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்கள் சொத்து சேர்க்கை கலைத்துறை நண்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பல வண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுமை விருச்சிக ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் பொறுப்புணர்ந்து நடந்து கொள்வீர்கள். அதனாலே இன்னைக்கு சிறப்புகள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீட்டு கதவை தட்டும். குடும்பம் அப்படிங்கும்போது இன்னைக்கு கொஞ்சம் குழப்பம் இருக்கும். பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருந்தாலே போதும். கணவன் மனைவி அப்படிங்கும்போது இன்னைக்கு ஓரளவுக்கு ஒற்றுமை பரவாயில்லைங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பொறுப்பு நிறையாவே இருக்கும். கவனமாக இருந்து செய்யுங்க. தொழில் வியாபாரம் அப்படிங்கும்போது இன்னைக்கு ஒரு லாபம் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள் எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். வருமானம் ஓரளவிற்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சிறப்படைவதற்கு மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியதும் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும், நிம்மதி இருக்கும். ஏன்னா சந்திராசிரமம் போய் ஒரு நாள் ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு ஜாலியா இருப்பீங்க. குடும்பம் அப்படிங்கும்போது இன்னைக்கு இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சில ஊழல்கள் உரசல்கள் விலகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நினைத்த காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் சில புதிய முயற்சிகளுக்கு கூட்டாளிகள் அனுசரணையாக இருப்பார்கள். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். வருமானம் ஓரளவிற்கு திருப்திகரமாக வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு எல்லா முயற்சிகளும் பலிதமாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை மகர ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சந்திராசிரமம் இருக்குது. சந்திராசிரமம் இருக்குங்கும் போதே கொஞ்சம் பிரச்சனைகளும் இருக்கும். அதுவும் முதல்ல வாகன பயணம், வண்டியை வெளியில் எடுக்கும் போதே
எல்லா பேப்பர்ஸும் எடுத்துட்டாச்சான்னு பார்க்கணும். அதேமாரி முக்கியமாக லைசன்ஸ் எடுத்துட்டாச்சா, ஹெல்மெட் போட்டுட்டாச்சா, சரி பின்னாடி யாராவது வரதா இருந்தால் அவங்களுக்கும் ஹெல்மெட்டு. அதுவும் இல்லாமல் முக்கியமாக என்ன பண்ணணும், பெட்ரோல் இருக்கான்னு பார்க்கணும். புரியுதா? ஏன்னா பெட்ரோலே இல்லைன்னா அப்புறம் தள்ளிண்டா போய் பெட்ரோல் போட்டு போக முடியும். அதனால் காலையிலே எல்லாமே இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப நல்லது. குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும். அதேமாரி கணவன் மனைவி சின்ன சின்ன ஊடல்கள் உரசல்கள் இதெல்லாம் வரும். ஏன்னா நீங்கள் எதாவது ஒன்று பேசுவோ இல்லை அவங்க ஒன்று புரிஞ்சுப்பாங்க, இல்லைன்னா அவங்க ஏதாவது ஒன்று பேசுவாங்க நீங்கள் ஒன்று புரிஞ்சுப்பீங்க. அதனாலே கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் குழப்பம் அதிகமாகும். தொழில் வியாபாரம் நிமித்தமாக சில இன்னல்கள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து செல்வது நல்லது. குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் எடுக்கும் கோப்புகளில் சரிவரி கையாள்வது மிகவும் நல்லது. வருமானம் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகலாம். உடல் ஆரோக்கியம் சிறப்படைவதற்கு உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்ளுங்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு புதிய முயற்சிகள் தாமதமாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் கலகலப்பிற்கு குறைவில்லாத நாள். உங்களோட முயற்சிகள் பலிதமாகும். நினைத்தது நிறைவேறும் நாள். குடும்பத்தில் சந்தோஷமான ஒரு சூழல் இருக்கும். திடீர்னு உறவினர்கள் வரலாம். அதனாலேயே உங்களுக்கு சந்தோஷம் அதிகமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப நாளாக வருவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்த்துருந்தீங்க, வரல. திடீர்னு ஒரு நாள் வரும்போது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அது இன்னைக்கு தான். அதேமாரி கணவன் மனைவி ஒற்றுமை இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய சலுகைகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். நண்பர்களின் உதவி கிடைக்கும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் கணவனின் அன்பையும் ஆதரவையும் பெற்று மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் கூடும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் அடர் நிலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமான நாள், சூப்பரான நாள். பயங்கரம் அப்படிங்கிறது என்னன்னா அதிபயங்கரம். தைரியம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். தன்னம்பிக்கை, தைரியம், ஆற்றல் எல்லாமே இன்னைக்கு சேர்ந்து உங்களுக்கு அற்புதமாக வேலை செய்ய போகிறது. அதனாலே இன்னைக்கு தைரியமாக ஒவ்வொரு வேலைகளையும் ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷமான சூழல் இருக்கும்னாலும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் இருக்கலாம் என்பதால் கவனம் அவசியம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எல்லா விதத்திலும் முன்னேற்றங்கள் தெரிய வரும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்கள் மாற்று மருத்துவத்தை நாடுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். சிலருக்கு எதிர்பாராத சில வருமானங்கள் வந்து சேர்வதால் கடன் சுமை குறையலாம். வருமானம் எதிர்பார்த்தபடி சிலருக்கு வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் சிறப்படைவதற்கு மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். யோகா, தியானம் போன்றவற்றில் ஈடுபடுவது நல்லது. வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். அரசியல்வாதிகள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றியை கண்டு மனமகிழ்ந்து போவார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.